அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நாம இந்த வீடியோவில் பிபிகேஎஸ் வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச், அதாவது ஐபிஎல் 2024 மேட்ச் நம்பர் 23 டுடே 7:30 பிஎம்க்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிபிகேஎஸ் வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச் ப்ளே பண்ணக்கூடிய மேட்சுக்கான டீம் 11 ப்ரெடிக்ஷன் சூப்பராக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டெஃபினட்டாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மேட்சை பொறுத்தளவில் ஃபஸ்ட் ப்ரைஸ் நம்ம சொல்ல தேவையில்லை. ஏற்கனவே அந்த 4 crores ஒரு 3 பிளேயர்ஸுக்கு வந்து 1 crore, அது மாதிரி 2 crores இருக்குது. ஒரு பிளேயர் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செலக்டடாக ஒரு 5 டீம் செலக்ட் பண்ணி 2 காண்டஸ்ட்டில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணீங்க. 59 காண்டஸ்ட்டு அண்டு 39 காண்டஸ்ட்டில் ப்ளே பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணுற மாதிரி ஒரு டீம் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் 5 lakh வரை வின் பண்ண முடியும். ஸோ ஓகே நண்பர்களே, ஸோ இந்த மேட்சுக்கான டீம் 11 ப்ரெடிக்ஷன் சூப்பராக பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டெஃபினட்டாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். எப்படிலாம் டீம்ஸ் டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது, இப்படி பல்வேறு விஷயத்தை அனலைஸ் பண்ண போகிறோம். கேப்டன் விசி ரெஸ்கி யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம், பெஸ்ட்டில் யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம், பிச் ரிப்போர்ட் எப்படி இருக்க போது ஃபுல்லாக நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். சப்போஸ் அந்த இம்பேக்ட் சப் பிளேயர்ஸ் வந்து யாரெல்லாம் எடுக்கலாம், பிக் பண்ணலாம், இப்படி பல்வேறு விஷயத்தை அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓகே நண்பர்களே, வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்க. டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம். ப்ரைம் டீம்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் தான் நம்ம ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பெட்டராகவே ஒரு சில டீம்ஸ் ரொம்ப க்ளோஸாக போயிருக்கு. 1 or 2 பிளேஸில் தான் ஜிஎல் மிஸ் ஆகிருக்கு. நீங்கள் ஒரு லக்கியாக இருந்தால் சுயராக நம்ம கொடுக்குற டீமை அதில் 1 or 2 சேஞ்ச் பண்ணி போட்டிருந்தீங்க அப்படின்னா அன்றைக்கி போட்டிருந்தா 32 லட்சம் வின் பண்ணியிருக்கலாம். ஸோ நிறைய நண்பர்கள் ட்ரை பண்ணியிருந்தாங்க, ஒரு 5000 வரை வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம ப்ரெடிக்ஷனில் போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். அவன் பார்க்குறதுக்கு முன்னாடி பிச் ரிப்போர்ட் பார்த்துருவோம். ஸோ இங்கே வந்து டொமஸ்டிக் மேட்சஸ் டோட்டல் பிளேடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 61 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட் பெட் பண்ண டீம் 27 முறையும், செகண்ட் பெட் பண்ண டீமு 34 முறை. இப்போ லாஸ்ட்டாக வந்து இங்கே ப்ளே பண்ண மேட்ச்சில் அதாவது சண்டிகரில் தான் ப்ளே பண்ணுறாங்க. சண்டிகருக்கான பிச் ரிப்போர்ட்டை பொறுத்தளவில் ஜேசிங்கில் நல்லா ஓரளவு டீசெண்டாக ஜேஸ் பண்ண முடியுது. ஒரு ஃபேக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்ஆர் ப்ளே பண்ண ஒரு மேட்ச் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூரில் இருந்தது, அட்வான்டேஜஸ் இருந்தது. செகண்டில் ஈஸியாக சேஸ் பண்ணாங்க. சண்டிகர்லேயும் அந்த மாதிரி இருப்பதுக்கான ஒரு சின்ன பாசிபிலிட்டி இருக்குது. அதை ஆன் டைம் பிச் ரிப்போர்ட்டில் பார்ப்போம். ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது 168 இருந்திருக்கு. ஒரு டீசென்ட் ஸ்கோராக இருந்திருக்கு. டுடே மேட்ச்சில் ஒரு 200 ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். ரெண்டு டீமுமே பேட்டிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. லக்னோ சூப்பர் கிங்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 257க்கு 5 விக்கெட்டு. லோயஸ்ட் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 10 விக்கெட்டுக்கு 60 ரன் அடிச்சிருக்காங்க. இங்கே ஸ்கோரிங் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்பொழுது 12, அதாவது 150 கீழே 12 முறையும், 150 to 169 16 முறையும், 170 to 189 189 22 முறை வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த ஸ்கோர் தான் எக்ஸ்பெக்டட் ஸ்கோர், அதை மைண்டில் வச்சுக்கங்க. ஹையஸ்ட் அந்த மாதிரி ஸ்கோர் தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இப்போ ரீசெண்டாக ஓரளவு டீசெண்டாக பேட்டிங் ட்ராக்காக கொடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. 190 கிராஸ் பண்ணி ஒரு 11 மேட்ச் போயிருக்கு. ஒரு டீசென்ட் பேட்டிங் ட்ராக்காக இருக்கும். ஒரு சில பவுலர்ஸ் கொஞ்சம் டாமினன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ எந்த மாதிரி பவுலர்ஸ் ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் பார்ப்போம். ஸோ ப்ரீவியஸாக ப்ளே பண்ண மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டிகரில் பிபிகேஎஸ் வின் பண்ணியிருக்காங்க. அந்த வின்னிங் அட்வான்டேஜஸ் இருக்குது, அதை பார்ப்போம். இப்போ பிபிகேஎஸ் உடைய பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்போது இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறது பெரிஸ்டோ அண்டு ஜிகர் தவான் தான் கேப்டன். ஓரளவு டீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. பெரிஸ்டோ மாதிரி இந்த மாதிரி ஏன்னா அவங்களுடைய ப்ராக்டிஸ் எல்லாம் இங்கே தான் இருந்திருக்கும் சண்டிகரில். அதனால் பெரிஸ்டோ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு டீசெண்டாக 2 மேட்ச்சில் டீமில் அவங்க ப்ளே பண்ண 3 மேட்ச்சில் 2 டீமில் வந்திருக்காரு பெரிஸ்டோ. இன்றைக்கி ஒரு டிஃப்ரென்ஷியல் பிக்காக இருப்பதற்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. ஜிகர் தவான் ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணுவார். ஒரு 30 ப்ளேஸுங்கிறது அவருடைய ஆவரேஜ் ஸ்கோராக இருக்குது. ஆனால் அதை பெருசாக ஆனால் ஐபிஎல்லை பொறுத்தவரை எந்த ஒரு மேட்சும் ஏதாவது ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய பிளேயர் ஜிகர் தவானை பொறுத்தளவில் கேப்டன் விசியில் ஒரு பெஸ்ட்டாகவே சூஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்பர் 3ல் பி சிங் வராரு. ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு ப்ரீவியஸாக. லாஸ்ட்டு ஐபிஎல்லில் ஒரு செஞ்சுரி அன்எக்ஸ்பெக்டட் அடித்தார். சசாங் சிங் மிடில் பேட்டிங் வரும்போது சூப்பர் போன ஒரு பேட்டிங், ஒரு 60+ கூட லாஸ்ட் மேட்ச் ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஆனால் மிடில் பேட்டிங் வராரு, 6th 7th பொசிஷனில் வராரு. ஸோ அதை வந்து பார்த்துக்கிற வேண்டியிருக்கு. லாஸ்ட் மேட்ச்சில் சாம்கரன் ஒரு டீசெண்டான பேட்டிங் பண்ணியிருந்தார். ஸோ அதாவது இங்கே சண்டிகரில் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் ஒரு 57 வரை ஸ்கோர் பண்ணியிருந்தார். பவுலிங் பண்ணாலும் டீசெண்டாக கேப்டன் விசில் அதிகமாக தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். எஸ்எல் போகிறீங்கன்னா நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். சிக்கந்தர் ராசா பேட்டிங்கில் எப்போ வேணாலும் ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ பவுலிங் பண்ணுவாங்க டெஃபினட்டாக. ஆஃப் நட் சைடு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் ஒரு 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது சிக்கந்தர் ராசாவுக்கான இனிஷியல் ஓவர் கூட இருக்கலாம். ஸோ நல்லாவே இப்போ அவருடைய ஃபார்ம் பவுலிங் அண்ட் பேட்டிங்லாம் வேறு லெவலில் இருந்துகிட்ருக்கு. அவருடைய பிக்கிங் ரொம்ப கம்மியாக இருக்குது. டெஃபினட்டாக நீங்கள் சூஸ் பண்ணி பார்க்கலாம். எல்லா டீம்ஸ்லேயுமே நீங்கள் வைக்கலாம். ஸோ அது மாதிரி சிதேஷ் சர்மா, பெரிஸ்டோ அல்லது வந்து இப்போ இன்னொரு பிளேயர் வந்து இப்போ கிளேசான் இருக்காங்க விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில். கிளேசானை பொறுத்தவரை எஸ்ஆர்ஹெச். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
மேக்ஸிமம் சிதேஷ் சர்மாவோட நீங்கள் பேரிஸ்டோவோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கிளேஸானோ நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது தான் பெட்டரான சாய்ஸாக இருக்கும் நான் கெஸ் பண்ணுறேன், பார்த்துக்கலாம். ஸோ காகிசா ரபாடாவுடைய ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கிரேட்டாக இருக்குது. இந்த ஒரு மேட்ச்சு விக்கெட் ஒரு கேரண்டீடாக 2 விக்கெட்ஸ் இருப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜஸ் இருக்குது. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அசீப் சிங் கூட பெட்டராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஹெச்பிஆரை பொறுத்தவரை ஒரு லெக் பிரேக் பவுலர். ஸோ அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்க முடியுமா? ஏன்னா ஆப்போனட் சைடு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க. எஃபெக்டிவாக இருக்க முடியுமான்னு பார்க்கணும். ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 10 பிளேயர்ஸு. இந்த இம்பேக்ட் பிளேயர்ஸ் அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்குஷ் சர்மா அண்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல். இது 2 பேரையும் இம்பேக்ட் சப்பாக யூஸ் பண்ணுறதுக்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதை ஆன் டைமில் பார்த்துங்க. ஹர்ஷல் பட்டேல் 10th ஓவர் பவுலிங் பண்ணுவார். நல்ல ஒரு சாய்ஸாக நீங்கள் பார்க்கலாம். ஸ்வீரா டீம்ஸில் எடுத்துகிட்டு போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா பிபிகேஎஸ் வின் பண்ணுறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம ஒரு விசி கேப்டன் கூட ஹர்ஷல் பட்டேலை ஹர்ஷல் பட்டேலை கொடுத்து பார்க்கலாம். ஸோ பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச்சுடைய பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்போது இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறது இப்போ தான் சரியான பேட்டிங் ஆர்டருக்கு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அபிஷேக் சர்மா அண்டு வந்து பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட். ஸோ இம்பேக்ட் ஷாப்பாக யூஸ் பண்ணுறாங்க. அதில் நான் காமிக்கலை. ஸோ அதுக்கடுத்து நம்பர் 3ல் மார்க்ரம் வர்றாரு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா நம்பர் 4லேயே கிளேசான் வந்துடுறாரு. நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். ஸோ அதனைத் தொடர்ந்து அப்துல் சமாது. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சபாஸ் அகமது. ஸோ அந்த மாதிரி நிதேஷ் ரெட்டி. ஸோ இவங்களுடைய 3 பேரில் வந்து அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஒரு 2-3 ஓவர்ஸ் பவுலிங் பண்ணிடுறாரு சபாஸ் அகமதை பொறுத்தளவில். நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். இவங்க 2 பேரை விட இவரை கொஞ்சம் பெட்டராக பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து பவுலிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நட்ராஜன், ஸோ மயங்க் மார்க்கண்டே ஹோம் கிரவுண்டில் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்திருக்காரு. பட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சண்டிகர் பிச்சில் எஃபெக்டிவாக இருக்க முடியுமா? அதையும் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. ஸ்பின்னருக்கு அந்த அளவுக்கு பெரிய சப்போர்ட்டிங் இருக்காது. ஒரு டீசென்ட் சப்போர்ட் இருக்கும். ஃபாஸ்ட் பவுலிங் அதிகமான விக்கெட்ஸ் எடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓகே, இம்பேக்ட் பிளேயர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் அண்டு உனாட் கட்டை யூஸ் பண்ணுறாங்க. அதை நீங்கள் பார்த்துங்க. உனாட் கட்டு அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டிகர் மாதிரி பிச்சில் அவங்களுடைய ப்ராக்டிஸ் அதிகமாக இருந்திருக்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் வந்து டிராவிஸ் ஹெட் நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். பேட்டிங்கில் நல்லாவே ஃபயராக ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதை பார்க்கலாம். எப்படி நம்ம பிக் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த பார்ப்போம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 2 டீம்ஸுடைய பிளேயிங் 11. நல்ல ஹாட் ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிளேசான், டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, மார்க்ரம் கூட ஒரு சில நேரங்களில் டவுன் ஆகுது. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாம் கரன் ஒரு சில நல்லாவே ஃபார்மில் இருக்கார். சிக்கந்தர் ராசா நல்ல ஃபார்மில் இருக்கார். காகிசா ரபாடா நல்ல ஃபார்மில் இருக்கார். ஸோ இந்த 7 பிளேயர்ஸையும் நீங்கள் வந்து எஸ்எல் போகிறீங்கன்னா மிஸ் பண்ணாமல் நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ இவங்களாம் நல்லா ஹாட் ஃபார்மில் இருக்காங்க. இருப்பினும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 1 or 2 பிளேஸ் டீமில் வராமல் மிஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதை பார்ப்போம். ஸோ ஓகே, இப்போ பெர்சன்டேஜ் வைஸாக நம்ம பிக் பண்ணுறத பற்றி பார்ப்போம். இப்போ 70 to 90% வரை இந்த 9 பிளேயர்ஸ் இருக்காங்க. இந்த 9 பிளேயர்ஸும் டீமில் வந்துருவாங்கன்னா சுயரா வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. இதுலேருந்து சுயரா வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பிளேயர்ஸ் சுயரா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது? 6 பிளேயர்ஸ் டெஃபினட்டாக வந்துடுவாங்க. 6 பிளேயர் வர டெஃபினட்டாக வந்துடுவாங்க. இதில் ஒரு பிளேயர் குறையலாம் அல்லது ஒரு பிளேயர் கூடலாம். அந்த மாதிரி பாசிபிலிட்டி இருக்குது. மேக்ஸிமம் 7 பிளேயர்ஸ் வர இந்த 9 பேரில் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த மாதிரி 9 பிளேயர் இருந்தால் டெஃபினட்டாக டீமில் 6 பேர் வந்துடுவாங்க. ஸோ அதை கெஸ் பண்ணி அப்போ இதிலேருந்து நம்ம ஒரு சில பிளேயர்ஸை மிஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ நம்ம பிக் பண்ணுறத விட யாரெல்லாம் மிஸ் பண்ணலாம் அப்படின்றதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம மிஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இப்போ கிளேசான், டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா. இப்போ டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா தொடர்ந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் கிளேசான் அவுட் ஆகிட்டார். அப்போ அந்த அடிப்படையில் வந்து பார்க்கும்பொழுது இப்போ இன்றைக்கி வந்து டிராவிஸ் ஹெட்டோ அபிஷேக் சர்மாவோ பாயிண்ட் லெஸ்ஸாக போகிறதுக்கான டீமில் வராமல் போகிறதுக்கான ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அகைன் கிளேசான கூட இருக்கலாம். இந்த 3 பேர்லேருந்து சுயரா ஒரு பிளேயர்ஸ் மிஸ் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது டீம்லேருந்து. அதை கெஸ் பண்ணி ரொட்டேஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஒரு சில டீம்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளேசானே டிராவிஸ் ஹெட் எடுங்க, அபிஷேக் சர்மா மிஸ் பண்ணுங்கள். கிளேசானே அபிஷேக் சர்மா எடுங்க, டிராவிஸ் ஹெட்டை மிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேஷன் பண்ணி பிக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் கிரவுண்டு செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் மட்டும் நீங்கள் பெரிஸ்டோ, சிகர் தவான் 2 பேரையும் பிக் பண்ணுங்கள். அதர்வைஸ் நீங்கள் எனி ஒன்றை மிஸ் பண்ணி போகிறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஒன்றும் ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் கொஞ்சம் பிச்சு ஹார்ட்னஸ் ஒரே ஒரு மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதனால் பிச்சு கொஞ்சம் ஹார்ட்னஸ் இருக்கத்தான் செய்யும். ஃபஸ்ட் மேட்ச்னால கொஞ்சம் ஹார்ட்னஸ் இருந்திருக்கும். ஸோ இதுப்பின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட் பண்ணுற டீமு சில நேரங்களில் ஓப்பன் பேட்ஸ்மேன் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் யூஸ் பண்ணி. ஸோ அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் திங்க் பண்ணுங்கள். ஒரு சில டீம்ஸில் வந்து ஒரு டீமில் வந்து பார்த்தீங்கன்னா சிகர் தவான், பெரிஸ்டோ பிக் பண்ணுங்கள். ஒரு டீமில் 2 பேரில் ஒருத்தரை மிஸ் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி ஒரு 3 டீம் கிரியேட் பண்ணுங்கள். அந்த மாதிரி கெஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து இந்த 2 பிளேயர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்ரம், சாம் கரன். இதில் வந்து சாம் கரன் வந்து இந்த பேட்சில் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. பவுலிங் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. மார்க்ரமும் பவுலிங் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ 2 பேரையுமே பிக் பண்ண எஸ்எல்லை பொறுத்தளவில். ஜிஎலை பொறுத்தளவு மிஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மார்க்கரை மிஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது.
இல்லை சாம்கரன் கூட நீங்கள் மிஸ் பண்ணி பார்க்கலாம். ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் மாற்றி மாற்றி கூட மிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஹாக்கிசர் ரபாடா அண்ட் பேட் கமின்ஸ் 2 பேரில் எனி ஒன்று மிஸ் பண்ணி பார்க்கணும் டெஃபினட்டாக. 2 பேரும் பேட்டிங் எபிலிட்டி இருக்குது. 2 பேரில் ஒருத்தரை மிஸ் பண்ணி இந்த மாதிரி ரொட்டேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஆர் 7 பிளேயர்ஸ் வரை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம மாற்றி மாற்றி நீங்கள் பிக் பண்ணணும். ஸோ உங்களுக்கு டீம்ஸ் வேணால் நம்ம ப்ரைமில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. இப்போ 50 to 70% ஒரே ஒரு பிளேயர் தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து டெஃபினட்டாக வந்து டீமில் வந்துருவாங்க. அந்த மாதிரி கெஸ் பண்ணும்போது அசீப் சிங் இருக்கார். ஸோ சுயராபுரம் வந்து டீமில் வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. டெஃபினட்டாக பிக் பண்ணிக்கலாம். சப்போஸ் இங்கே ஒரு 6 பிளேயர்ஸ், சப்போஸ் 7 பிளேயர்ஸ் வரும்னு வச்சுங்களேன். 7 பிளேயர்ஸ்னால் இப்போ சப்போஸ் 70 to 90ல் ஒரு 6 பிளேயரை பிக் பண்ணிக்கிறோம். 6 பிளேயர். அப்போ இங்கே வந்து 50 to 70ல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 7 பிளேயர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து 30 to 50ல் எத்தனை பேரை நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. இந்த 3 பிளேயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் சைடாக வின் பண்ணுவாங்க டாப் ஆர்டரு, அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணுவாங்க பஞ்சாப் கிங்ஸ், அந்த மாதிரி கெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பிசிங்கை பிக் பண்ணலாம். இல்லை டெத் ஓவர் பவுலரை நான் நட்ராஜனை பிக் பண்ணிக்கிறேன்னா நீங்கள் நட்ராஜனை பிக் பண்ணலாம். நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். இல்லை சபாஸ் அகமது ஒரு சில 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு, பேட்டிங்லேயே வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அந்த மாதிரி கெஸ் பண்ணிங்கன்னா ஸோ இந்த 3 to 50ல் மேக்ஸிமம் 2 பிளேயர், மினிமம் ஒரு பிளேயர் வர்றதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி கெஸ் பண்ணி நீங்கள் பிக் பண்ணணும். ஸோ இதிலேருந்து ஒரு பிளேயர்ஸ் பிக் பண்ணிக்கிறோம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட 8 பிளேயர்ஸ் ஆயிரும். ஸோ அதுக்கடுத்து 15 to 30% இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 பிளேயர்ஸ். அப்போ இங்கே வந்து மேக்ஸிமம் 3 பிளேயர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மினிமம் 2 பிளேயர்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. இப்போ நான் 2 பிளேயர்ஸுக்கு நான் உங்களுக்கு ஐடியா சொல்கிறேன் பார்த்துங்க. இப்போ சசாங் சிங் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆனதுனால அவருடைய பேட்டிங் வந்தது. சிக்கந்தர் ராசா இப்போ வர்றதுனால ஸோ அவர் பேட்டிங்கில் ப்ரொமோட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ சிக்கந்தர் ராசாவை நீங்கள் மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் பவுலர்ஸ் போகிறீங்களா இல்லை இந்த 2 பேட்ஸ்மேனுக்கு போகிறீங்களா நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். என்னை பொறுத்தவரை கர்ஷல் பட்டேலை பிக் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ரேராக ஒரு சில டீம்ஸில் வேணால் நீங்கள் புவனேஸ்வர் குமார் ஃபஸ்ட் பவுல் பண்ணால் புவனேஸ்வர் குமார், ஹெச்.பிரார். இந்த ஹெச்.பிரார் இப்போ என்ன சப்போஸ் டாப் ஆர்டர் பேட்டிங் கொலாப்ஸ் ஆகுது, அந்த மாதிரி பேட்டிங் ஓரளவு டீசெண்டாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி கெஸ் பண்ணும்போது ஹெச்.பிரார் கூட நல்லா டீசென்ட் பேட்டிங் கொடுக்குற நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணணும். அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஒரு 2 பிளேஸ் வரை ட்ரை பண்ணிக்கங்க. அப்போ வந்து 8 2 10 பிளேஸ் ஆயிரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிலோ 15% அப்படின்னு பார்க்கும்போது இங்கேருந்து ஒரு பிளேயர்ஸை நீங்கள் பிக் பண்ணலாம், பிக் பண்ணாமல் கூட போகலாம். ஆனால் என்னை பொறுத்தளவில் அட்லீஸ்ட் ஒரு பிளேயராக வரக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ வந்து பாருங்கள், எஸ்ஆர்எஸ் சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா 4 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஏன்னா இப்போ எஸ்ஆர்எஸ் சைடு சப்போஸ் வீக்கர் சைடாக இருக்குது, மேட்சை லூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி கெஸ் பண்ணும்போது அப்போ இங்கேருந்து ஒரு பிளேயர்ஸ் வரக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்துல் சமாதோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா நிதேஷ் ரெட்டியோ 2 பேருமே நல்லா ஃபார்மில் தான் இருக்காங்க. அல்லது பவுலர்ஸில் உனாட்கட், மயங்க் மார்க்கண்டே, நீங்கள் மேக்ஸிமம் இப்போ பேட்டர்ஸில் ட்ரை பண்ணுறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். அப்துல் சமாத் அல்லது நிதேஷ் ரெட்டி அல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி நீங்கள் பிக் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு 11 பிளேயர்ஸ் வரை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஆப்ஷன் வைஸாக நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி சப்போஸ் இப்போ வந்து இப்போ அங்குஷ் சர்மா இவர் வந்து இப்போ நீங்கள் பிக் பண்ணுறதுனா சப்போஸ் பிபிகேஎஸ் வந்து கொலாப்ஸ் ஆகிறாங்க, அந்த மாதிரி கேஸ் பண்ணால் மட்டும் இவருக்கு சான்ஸ் கொடுங்க. அதர்வைஸ் இல்லைன்னா தேவையில்லை. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். டிஃப்ரெண்ட் வைஸாக நீங்கள் உங்களுடைய திங்கிங்கை டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி டிஃப்ரெண்ட் டீமை நம்ம ட்ரை பண்ணும்போது நம்ம ஜிஎல்ல க்ளோஸாக போகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் திங்க் பண்ணி நம்ம ப்ரைம் டீம்ஸ் கொடுத்துருவோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் தான் நம்ம ப்ரைமில் ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். இப்போ பெஸ்ட்டு கேப்டன் விசி அப்படின்னு பார்க்கும் பொழுது அதிகமான பேர் யாரை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அபிஷேக் சர்மாவை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் தொடர்ந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த ஒரு மேட்ச்சு டீமில் வராமல் போகிறதுக்கான ஒரு சின்ன பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இந்த 3 பேரில் யாரோ ஒருத்தர் மிஸ் ஆக போகிறாங்க, அதை கெஸ் பண்ணிங்க கரெக்டாக. ஆல்டர்னேட்டிவாக கூட நீங்கள் மிஸ் பண்ணி பார்க்கலாம். இல்லை சப்போஸ் எஸ்ஆர்ஹெச் அகைன் வின் பண்ணுவாங்க, அந்த மாதிரி கெஸ் பண்ணால் மட்டும் நீங்கள் 3 பேரையும் பிக் பண்ணிங்க. அதர்வைஸ் நீங்கள் இனி ஒன்று மிஸ் பண்ணி போகிறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். நீங்கள் மேட்சை பொறுத்தவரை சிகர் தவான் அண்டு சாம்கரன் இம்பார்ட்டன்ஸாக இருப்பாங்க. சாம்கரன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கரை பொறுத்தவரை நீங்கள் எந்த மாதிரி டைமில் கேப்டனை சூஸ் பண்ணால் ஃபஸ்ட் பேட்டிங் தான் ட்ரை பண்ணிப்போம். செகண்ட் பேட்டிங்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஒரு சில மேட்சஸ் செகண்ட் பேட்டிங் ஆடி இருக்கார் ஐபிஎல்ல போச்சு மேட்சை பொறுத்தளவில். ஸோ அதை பார்க்கலாம். ஸோ அதனால் இங்கே பெஸ்ட்டு கேப்டன் விசி அப்படின்னு நான் உங்களுக்கு கெஸ் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து எஸ்எல் போகிறீங்கன்னா சாம்கரனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிளேஸான் நல்ல ஒரு சாய்ஸ். இந்த மாதிரி நான் சொல்கிறேன். அதர்வைஸ் மற்ற 4 பிளேஸும் கொஞ்சம் ரிஸ்க்காக இருப்பதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. எஸ்எல் இப்படி போகிறது பெட்டராக இருக்குன்னு நான் கெஸ் பண்ணுறேன். ஆனால் அதர்வைஸ் நீங்கள் வந்து சிகர் தவான் கூட ஒரு கேப்டன் கொடுத்து பார்க்கலாம் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால். அது மாதிரி இங்கே டிராவிஸ் ஹெட்டோ அல்லது அபிஷேக் சர்மா, இல்லை டிராவிஸ் ஹெட்டோ ஒரு கிரேட் இன்னிங்ஸ் இன்னும் ஆடவே இல்லை. ஸோ இந்த மேட்ச் கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அபிஷேக் அந்த மாதிரி டைமில் அபிஷேக் சர்மா மிஸ் பண்ணி பாருங்கள், கிளேஸான் கூட பிக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ இதிலேருந்து உங்களுடைய கேப்டன் விசியை பெஸ்ட்டு கேப்டன் விசி வேணும் அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம்.
இதில் அதிகமான பேர் யாரை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அபிஷேக் சர்மா தான். ஸோ அதுக்கடுத்து கிளேசானுக்கு தான் போயிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து சாம்கரன். இந்த மாதிரி 3 பேரத்தை அதிகமாக சூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் மற்ற 3 பிளேயர்ஸும் கொஞ்சம் கம்மியாக தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துங்க. ஸோ அதுக்கடுத்து ரெஸ்கி கேப்டன் விசி அப்படின்னு பார்க்கும்பொழுது, இப்போ சிக்கந்தர் ராசா நம்ம ஏன் சொல்லியிருக்கோம் அப்படின்னா, சப்போஸ் டாப் ஆர்டரில் ஒரு 2 விக்கெட் இயர்லியராக விழுந்துறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி டைமில் சிக்கந்தர் ராசாவோட பேட்டிங் அண்ட் பவுலிங் கிரேட்டாக இருப்பதற்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறவங்க ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். மார்க்கரம் பொறுத்தவரை ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் ஏன்னா பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அந்த அடிப்படையில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேரிஸ்டோ, பீசிங் 2 பேரில் எத்தனை இனிஷியலாக பேட் பண்ணுறாங்க. ஏன்னா நம்பர் 3ல் நம்பர் 1 அந்த ஓப்பனர்ஸாக இருக்கார் பேரிஸ்டோ பொறுத்தவரை. திடீர்னு எந்த ஒரு இன்னிங்ஸ் ஆடினா ஏதாவது ஒரு இன்னிங்ஸ் ஃபயராக ப்ளே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். அந்த மாதிரி கெஸ் பண்ணீங்கன்னா பேரிஸ்டோ அல்லது பீசிங்க கேப்டன் விசி ரெஸ்கியெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்ட் பேட்டிங்காக தான் கண்ண மூடிட்டு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங்னா கொஞ்சம் யோசிச்சு தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். பீசிங் நீங்கள் ஃபஸ்ட் பேட்டிங் ஆர் செகண்ட் பேட்டிங் நோ ப்ராப்ளம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். செஞ்சுரியெலாம் அடிச்சிருக்காரு லாஸ்ட் சீசனில், அதே மைண்டில் வச்சுங்க. இங்கே பவுலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்க. டெத்தில் பவுல் பண்ணுறது அசீப் சிங் அண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஷல் பட்டேல். இந்த 2 பேரில் ஒருத்தர் வந்து நீங்கள் வந்து கேப்டன் விசி அவருக்கான பாசிபிலிட்டி இருக்குது. மிடில் கூட சில நேரங்களில் காய்ச்சார் ரபாடா ஒரு 3 விக்கெட் ஹால் கூட எடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி கெஸ் பண்ணிங்கன்னா காய்ச்சார் ரபாடாவுக்கு ஒரு விசி கொடுங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இங்கேருந்து நீங்கள் ரெஸ்கி கேப்டன் விசியை பிக் பண்ணி போகிறது ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். சரி, ஓகே. இது ஒரு மாடல் டீமு. ஸோ இதில் வந்து நான் காய்ச்சார் ரபாடாவுக்கு வந்து கேப்டனும் விசி வந்து சிகர் தவானுக்கும் நான் கொடுத்துருக்கேன். இதிலேருந்து கண்டிப்பாக நீங்கள் டெஃபினட்டாக ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி ஆகணும். ஹெச் ப்ரார் ரிலீஸ் பண்ணி பார்க்கலாம். இல்லை அப்படின்னா அபிஷேக் சர்மா அந்த இடத்துல எடுத்துகிட்டு டிராவிஸ் ஹெட்டை ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் இங்கே வந்து பீசிங் எடுத்துகிட்டு அதர்வைஸ் வேறு ஏதாவது ஒரு பிளேஸை நீங்கள் சசாங் சிங் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணும்போது ஒரு நல்ல ஜிஎல் டீமாக உங்களால் செட் பண்ண முடியும். கீழே வந்து ஒரு சில டீம்ஸில் கமின்ஸை பிக் பண்ணி பாருங்கள். இந்த ரொட்டேஷனை நீங்கள் பிக் பண்ணி பார்க்கணும். ஸோ இது ஒரு ரெஸ்கி ஜிஎல் டீமாக தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ப்ரைம் டீம்ஸ் வேணுன்னா நம்ம ப்ரைமில் ஜாயின் பண்ணிங்க. ஸோ ஓகே நண்பர்களே, மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.